Presta Premium Women's Wear. Let your body love it. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பேசினார். அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்த உடனே தளபதி விஜய், அதாவது என்னுடைய மகன் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய நடிகன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதற்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. அதற்கப்புறம் என்னுடைய மகன் விஜயை வச்சு இயக்குன எல்லா இயக்குனர்களும் தான். இப்போது ஜனநாயகனாக வந்திருக்கிறாரு. இவர் வந்து வெறும் ஜனநாயகன் மட்டும் இல்லை, மக்கள் நாயகன். இன்னும் நல்லா சொல்லப்போனால் மக்களின் தலைவன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, தன்னை வச்சு படம் இயக்குன ஆஸ்தான இயக்குனர்களை இங்கே அவர் வந்து மேடையில் ஏற்றி அழகு பார்க்குறாரு. அதனால தான் அவர் வந்துட்டு மக்களின் நாயகனாக, மக்களின் தலைவனாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய மகனுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த தமிழ் மக்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ வரைக்குமே நாளைய திருப்பில் அவர் நடித்த ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதில் அவர் அந்தளவுக்கு அற்புதமாக நடிச்சிருந்தார். அந்த படம் என்னமோ சரியாக போகலை தான், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நடிப்பை நான் வெளிக்கொண்டு வந்துட்டேன். என் மகனுக்குள்ளேயும் இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வெளிக்கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இப்போ வர இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிச்சிட்டாரு. எப்போதுமே தன்னோட வெற்றியை தான் தீர்மானிக்க மாட்டாங்க, தன்னோட எதிராளிகள் தான் தீர்மானிப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட துரோகங்கள், ஏகப்பட்ட வழிகள், ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு தளபதி விஜயா வளர்ந்து வந்து நிற்கிறாரு என்னுடைய மகன். ஸோ எப்போதுமே அந்த ஒரு கஷ்டங்களை தாங்குகிற ஒருத்தனாக தான் தலைவனாக முடியும். அப்படியான ஒருத்தனா என் மகன் ஆவான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கூஸ் பம்பாக ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 75,000 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என் மகனை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே எனக்கு கட்டி பிடிக்கணும் போல் இருக்குது. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கார் என் மகன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் தளபதி விஜய் அவர்கள் அவர் நின்ன இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 800 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க அந்த ஸ்டேஜுக்கு சும்மா நிற்காமல் வேகமாக ஓடி போய் தன்னுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை கட்டிப்பிடிச்சார். இதுதான் ரொம்ப ஒரு ஹோல்சம் மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து ரொம்ப வருஷமாகவே ரொம்ப காலங்களாகவே தளபதி விஜய் அவர்களுக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சண்டை, அவரும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ட்ரால்ஸ் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இந்த மேடையில் அவங்க 2 பேர் கட்டிப்பிடிச்சிக்கிட்ட அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பேசவிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறதையுமே நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். Presta Premium Women's Wear. Let your body love it. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.